அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு பக்ரீத்? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் பக்ரீத் சூப்பராக முடிஞ்சது. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? இது பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் ஈவினிங் மேலே நான் எடுத்தேங்க இந்த வீடியோ. பெருநாளுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நான்வெஜ் வாங்கியாச்சு முன்னாடி நாளே. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் முன்னாடி நாள் நோன்பு எல்லாரும் வச்சதுக்கப்புறம் மஹரிக்கு அப்புறம் பள்ளிவாசலில் தக்பீர் ஓதுனாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கிட்ட தான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம், அப்புறம் மறுநாள் பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி வாங்கலாம், பூலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பாண்டிக்கு வந்திருந்தேன். சும்மா நாள்லாம் பூவுடைய விலைலாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பண்டிகை தினம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா விலையுமே விலைவாசி அதிகமாக இருக்கும் போல். ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு முழம் பூவே 50 ரூபான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சாதா டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு முழம் 30 ரூபான்னு இருக்கும். சரி, என்ன பண்ணுறது, அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தான் இந்த வட்டலப்பமே செஞ்சேன். நோம்பு பெருநாக்கு எதுவுமே சரியாக செய்ய முடியல. ஹஜ் பெருநாக்காவது செய்வோமேன்னு சொல்லிட்டு இந்த வட்டலப்பம் செஞ்சேன். அதுக்கப்புறம் காலையிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன்னா அதை நைட்டு தான் உட்காந்து இது எல்லாமே அரைச்சேன். அதுக்கப்புறம் என் ஆளுக்கு குலோப் ஜாமுன் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக அதை செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சேன். இந்த வட்டலப்போ வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிறதால நான் அப்லோட் பண்ணவே இல்லைங்க. குலோப் ஜான் எப்பவுமே ரவுண்டாக தானே இருக்கும், எப்படி போட்டால் என்னங்க, கொஞ்சம் வித்தியாசமே போய் பண்ணுவோமேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி நீட்டாக நான் போட்டு பொரிச்சு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு குலோப் ஜாமுன். பட் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். ஜீரா பாவை ஒரு கம்பி பதம் வரத்துக்குள்ளேயே நான் செஞ்சு குலோப் ஜாமுன்லாம் அதில் போட்டதால் நல்லா ஊறிடுச்சுங்க. அதனால ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. பெருநாள் சொன்னாலே காலையில் எஞ்சி வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி புகூர் வைக்கிறது, அதுக்கப்புறம் பத்தி கொளுத்துறது, வீடே நல்லா மனமாக இந்த மாதிரி வைக்கிறது செம்மையாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல் டே நல்லா இருக்கும் அந்த வைப்பு. ஸோ காலையிலே புகூர் கொளுத்தி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தியும் கொளுத்தி வச்சுட்டேன். ஃபஜர் தொழுது முடித்தோடனே சின்ன சின்ன வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் இன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ்ஸும் நான் அழகாக எடுத்து வச்சுட்டேன். எப்போதும் போல் எனக்கும் என் ஆளுக்கும் சேம் கலர்ஸ்லேயே ட்ரெஸ் எடுத்தாச்சு. இந்த கலரில் தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இந்த வாட்டி சாரீ எடுக்கல, சுடிஸே எடுத்துட்டேன். டாப்பும் பேண்ட்டும் சேமாக இருக்கும். அண்ட் ஷால் கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்காக இருந்தது. இதுக்கு அசசரிஸ்லாம் கோல்டன் கலர்லேயே எல்லாமே பேங்கல், அதுக்கப்புறம் செயின் இதெல்லாம் கோல்டன் கலர்லேயே போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது. பெருநாள் காலையில் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தக்பீர் ஓதுற ஆடியோ போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா ஹனிஃபா சாங் போட்டுருவேன். அப்போ தான் அன்றைக்கி ஃபுல் டே நல்ல வைப்பாக இருக்கும். ஸோ அந்த சாங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தொழுகைக்கு கிளம்பியாச்சு. டேட் சாப்பிட்டுட்டு என் ஆள் தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க. நான் வீட்லேயே தொழுதுட்டேன். என்னால் பள்ளிவாசலுக்கு போக முடியல. அதனால் என் ஆள் மட்டும் போய் தொழுதுட்டு வந்தாங்க. ربنا إننا آمنا فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين. اللهم افتح لنا أبواب الخير وأبواب البركة وأبواب الرحمة وأبواب الصحة وأبواب السلامة وأبواب الرزق وأبواب العافية وأبواب العافية والتجارة وأبواب الرفاهة وأبواب المعاملات في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم اهدنا الصراط المستقيم ونعوذ بالله من شرور أنفسنا. الله أكبر ولله الحمد. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
اللهم صل على محمد عبدك ورسولك وسلم. அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு வந்துட்டாங்க. தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சாப்பிட்டோம். எப்போதும் போல தான் ஒரே ரிப்பீட்டட் சொல்லலாம். ஏன்னா வந்து பொதுவாக பெருநாளே இது ரிப்பீட்டடாக இந்த பாயா இல்லாமல் இருக்காது எங்கள் வீட்டில். ஸோ பாயா, இட்லி, பரோட்டா வந்து கடையில் வாங்கிட்டேன். கூடவே நைட்டு செஞ்ச ஸ்வீட், வட்டலப்பம், குலோப் ஜாமுன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆடு வந்து குர்பானி கொடுத்துட்டாங்க. கறியும் வந்து நிறைய பேர் வீட்டுக்கெலாம் பங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பசங்களும் நல்லா லூட்டி பண்ணி ஐஸ்கிரீம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி டே செம்மையாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு அப்புறம் கறி வந்து கொடுத்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். நான் மதியம் சமைக்கவே 3 மணி ஆயிடுச்சுங்க. இந்த குர்பானி கறி வர லேட் ஆகுன்றதுக்காக முன்னாடி நாளே நான் கடையில் நார்மல் ஆட்டுக்கறியே நான் வாங்கிட்டேன்னா, குர்பானி கறியாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும் விசில் விட்டு செய்கிறதுக்கு. அதனால் இந்த கறியிலே வந்து நான் சூப்பராக வந்து குக்கர்லேயே அழகாக பிரியாணி செஞ்சுட்டேன். கறி மட்டும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எப்போதும் போல் சட்டியில் வந்து ஒரு 50% வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட ஜாயின் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா தம் போட்டுட்டேன். குக்கர்லேயே வந்து பாஸ்மதி அரிசி போட்டால் எனக்கு நிறைய வாட்டி குழஞ்சிருது, இல்லைனா கீழே அடி பிடிச்சிருதா, அதனால் நான் இப்படி செஞ்சுட்டேன். சூப்பராக வந்து அப்படியே உதிரி உதிரியாக உடையாமல் அழகாக வந்து மட்டன் பிரியாணி வந்துருந்துச்சு. நான் ஏற்கனவே ஷார்ட் பிளாகில் சொன்ன மாதிரி தான் நம்ம செய்யும் போது பிரியாணி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கலர் காட்டுதுங்க, என்னன்னு தெரியல. இந்த வாட்டி உண்மையாக மாஷா அல்லாஹ் சூப்பராக பிரியாணி வந்துருந்துச்சு. இந்த பிரியாணி செய்யும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி நடந்திருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கலில் போடுற முந்திரி மட்டும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வராதுங்க. ஆனால் இந்த பிரியாணியில் போடுற அந்த ஏலக்காய் கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக நம்மளை பார்த்தே தேடி வருங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்திருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே சிக்கன் 65 ரைத்தாவும் வச்சுருந்தேன். இதோடு சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்சில் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த பேன் கேக் வந்து ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நாங்கள் வந்து டெட் பை சாக்லேட் தான் வந்து வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ஃபுட் ஸ்ட்ரீட் பக்கம் போனீங்கன்னா இங்கே பேன் கேக் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் மில்க் ஷேக்கும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிருந்தோங்க. இப்படி தான் எங்களுடைய பக்ரீத் முடிஞ்சது. ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. ஆனால் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால பெருநாள் கொண்டாடுறதுக்கு ஃபேமிலிலாம் கூட இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்னொரு வருடம் உங்களால் ஃபேமிலியோடு நீங்கள் பெருநாள் கொண்டாடுறதுக்கு நான் துவா செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பெருநாள் vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.